ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ் அரோராவை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளஸ்டரிங் கான்செப்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஎஸ் யூஸ் பண்ணி MySQL நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து நம்ம MySQL லாகின் பண்ணோம். சப்நெட் குரூப் வந்து டிபி சப்நெட் குரூப் கிரியேட் பண்ணோம். அப்புறம் வந்து நம்ம வந்து DDL அண்ட் DML லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டேபிள்ஸ் அண்ட் ரோஸ் வந்து கிரியேட் பண்ணி இந்த மாஸ்டர் ரெப்ளிகா கான்செப்டையும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் ப்ராக்டிஸ் செஷன் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோராவை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைரெக்டாக நம்மளோட கன்சோல் முன்னாடி போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணிடலாம். ஸோ லாகின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ் அப்படின்ற சர்வீஸ் வந்து சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இதில் லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட் குரூப் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து ஒரு டிஃபால்ட் சப்நெட் குரூப் வந்து இருக்குது. ஸோ அதுவே இருக்கட்டும். அடுத்தது நம்ம வந்து இன்னைக்கு அரோரா பார்க்குறோன்றதுனால டேட்டாபேஸ்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் 2 ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் கிரியேட் ஒன்று, அதுக்கப்புறம் ஈஸி கிரியேட் ஒன்று. இதை நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஈஸி கிரியேட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து AWSஏ ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி நமக்கு ஈஸியாக கிரியேட் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸில் ஈஸி கிரியேட் பார்க்கல, நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் கிரியேட் தான் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், என்னென்ன சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரோரால MySQL எடுத்துக்க போகிறோம். ஸோ அரோராலேயே பார்த்தீங்கன்னா PostgreSQLம் வந்து அமேசான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் வந்து இந்த அரோரான்றதே பார்த்தீங்கன்னா இந்த அரோரா கான்செப்டே பார்த்தீங்கன்னா அமேசான் கிரியேட் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க கான்ஃபிகரேஷன் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் இதில் இருக்க பெனிஃபிட்ஸு. அண்ட் அரோரா யூஸ் பண்றது மூலயமா நமக்கு வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும் சர்வர். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட்டும் கொஞ்சம் நிறைய வந்து எடுத்துக்கும். அதனால ரொம்பவே காஸ்ட்லியான சர்வீஸ்ன்றதுனால பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்தது இன்ஜின் வெர்ஷன் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து நமக்கு டிஃபால்ட்டா அவங்க கொடுத்துருக்க இன்ஜின் வெர்ஷனே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது டெம்ப்ளேட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹை அவைலபிலிட்டி அண்ட் ஃபாஸ்ட் கன்சிஸ்டன்ஸா இருக்கும். ஆனா இது ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு சர்வீஸா இருக்கிறதுனால நம்ம டெவ் அண்ட் டெஸ்ட் தான் இன்னைக்கு எடுத்துக்க போறோம். அண்ட் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னா இதுல வந்து DB ஐடென்டிஃபையர். ஸோ அதுல வந்து நான் என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ Annie-Aurora அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்மின் யூசர் நேம் வந்து மாஸ்டர் யூசர் நேம் வந்து அட்மினே இருக்கட்டும். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா கிரெடென்ஷியல் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா மேனேஜ்ட் இன் AWS சீக்ரெட் மேனேஜர்னா அவங்க AWS சீக்ரெட் மேனேஜர்ல வச்சு நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்துக்குவாங்க. பட் அது நமக்கு யூஸ் பண்றது மூலமா கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து இன்னைக்கு செல்ஃப் மேனேஜ்டே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் வந்து சும்மா அரோராவை வந்து கிரியேட் பண்ணி அதோட அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் டெலீட் பண்ண போறோம். ஸோ அதனால நமக்கு வந்து செல்ஃப் மேனேஜ்டே போதும். அண்ட் நான் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் தான் கொடுக்க போறேன், விச் இஸ் admin123. அதையே நம்ம கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். ஸோ admin123 அப்படின்ற ஒரு நேம் அண்ட் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோம்னா கிளஸ்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன எடுத்துக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா அரோரா ஸ்டாண்டர்ட் தான் எடுத்துக்க போறேன். ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CPU, மெமரி, RAM இதெல்லாம் சூஸ் பண்றதுக்கு அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ இதுல இருக்கிறதுல நம்ம கம்மியா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவைலபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டியில நம்ம வந்து டோன்ட் கிரியேட் அண்ட் அரோரா ரெப்ளிகா தான் கொடுக்க போறோம். ஏன்னா மல்டி AZ டிப்ளாய்மெண்ட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல கிரியேட் அண்ட் அரோரா ரெப்ளிகான்றது நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மல்டி அவைலபிலிட்டி ஜோன்ஸ் டிப்ளாய்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது நம்ம சூஸ் பண்றது மூலமா நமக்கு வந்து சர்வர் வந்து டவுன் ஆகாம இருக்கும். ஸோ அதனால எந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு இஷ்யூஸையும் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறதுக்கு தான். பட் இன்னைக்கு வந்து நம்ம ஜஸ்ட் சும்மா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுறதுனால நான் டோன்ட் கிரியேட் அண்ட் அரோரா ரெப்ளிகாவே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கனெக்டிவிட்டி கேட்குறாங்க. ஸோ கனெக்டிவிட்டியில் நம்ம இன்கேஸ் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியிருந்தோம்னா இங்கே கனெக்ட் டு அண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டு இங்கே அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம்.
பட் ஆனா இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா டோன்ட் கனெக்டே கொடுத்துக்கிறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா MySQL இன்ஜின்ல ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி அதுல வந்து டேபிள்ஸ் அண்ட் ரோஸை வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நம்ம இன்கேஸ் வந்து டேபிள்ஸ் அண்ட் ரோஸ் கிரியேட் பண்றதா இருந்தால் சேம் ஸ்டெப் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் அரோரா வந்து யூஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்றதுனால நான் டோன்ட் கனெக்டே கொடுத்துக்கிறேன். அடுத்தது நெட்வொர்க் டைப்ல IPv4 இருக்கட்டும். அடுத்தது வெர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் அதுல பாத்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டே நான் கொடுத்துக்கிறேன். இன்னைக்கு நமக்குன்னு வந்து எந்த விதமான ஒரு VPCயுமே கிரியேட் பண்ணலை நான். அண்ட் வந்து நம்மளோட டோட்டல் நெட்வொர்க்கிங் சம்பந்தமான எல்லா டாபிக்ஸையுமே வந்து நான் என்னோட வீடியோஸ்ல ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை இங்க வந்து கார்ட்ல போடுறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம இதுல பார்க்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா DB சப்நெட் குரூப் அப்படின்றது தான். இதை நம்ம இன்னைக்கு ஸ்டார்டிங்ல பார்த்தோம் கிரியேட் பண்ணலாம். பட் டிஃபால்ட்டா இருந்ததே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னனால நான் அதையே விட்டுட்டேன். அதுலயே பாத்தீங்கன்னா 3 சப்நெட்ஸ் அண்ட் 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸையும் சேர்த்தே எடுத்துக்கிச்சு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பப்ளிக் ஆக்சஸ் வந்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து RDSக்கு பொதுவாக பப்ளிக் ஆக்சஸ் வந்து கொடுக்கக்கூடாது. நமக்கு வந்து பிரைவேட்டான ஒரு விஷயங்கள்லாம் வந்து போட்டு வைக்கிற இடமா இருக்கிறதுனால நம்ம வந்து கஸ்டமரோட பிரைவேட் சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதுனால நமக்கு வந்து நோ தான் கொடுக்கணும் பப்ளிக் ஆக்சஸ்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா VPC செக்யூரிட்டி குரூப் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூஸ் எக்ஸிஸ்டிங் தான் கொடுக்க போறோம். அதாவது இது வந்து ஃபயர்வால் செக்யூரிட்டி குரூப் ஃபயர்வால்ல யாரெல்லாம் வந்து இதுக்குள்ள வரலாம் போகலாம் அப்படின்றத சூஸ் பண்றது தான் இது. ஸோ இதுல டிஃபால்ட்டா வந்து என்ன இருக்குதோ அதையே நான் கொடுத்துக்கிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன். ஸோ இதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூஸ் பண்ணாட்டியும் டிஃபால்ட்டா ஏதாவது ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல அது அசைன் ஆகும். ஸோ நான் வந்து 2A வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. அடுத்தது RDS ப்ராக்ஸி. ப்ராக்ஸி வந்து நான் இப்போ கிரியேட் பண்ண போறது இல்லை. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நமக்கு சார்ஜஸ்னால நான் அதை அப்படியே டிஃபால்ட்டா விட்டுற போறேன். அடுத்தது சர்டிபிகேட் அத்தாரிட்டி. அது வந்து நமக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கிற சர்டிபிகேட்டே இருக்கட்டும். அடுத்தது அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன்ல போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து டேட்டாபேஸோட போர்ட் பார்த்தீங்கன்னா 3306. ஸோ நம்ம MySQLக்குமே வந்து இதே டேட்டாபேஸ் போர்ட் தான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதே தான் வந்து அரோரா MySQLக்குமே இருக்குது. அடுத்தது ரீட் ரெப்ளிகா ரைட் ஃபார்வர்டிங் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது நமக்கு வேண்டாம் இன்னைக்கு கிளாஸ்ல. அடுத்தது டேக்ஸ் நான் எதுவுமே கொடுக்கல. அடுத்தது டேட்டாபேஸ் ஆத்தென்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IAM டேட்டாபேஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இது IAM பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கும்போது இன்னுமே டீட்டெயிலாக புரியும். பட் இன்னைக்கு நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் அப்படியே விட்டுடுறேன். அடுத்தது மானிட்டரிங்கும் நமக்கு வேணும்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு வந்து எனக்கு மானிட்டரிங் எதுவும் வேண்டான்றதுனால நான் அன்செக் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ அதான் என்னபிள் மானிட்டரிங் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதை நம்ம டிசபிள் பண்ணிட்டோம். அடுத்தது நமக்கு எஸ்டிமேட் மந்த்லி காஸ்ட் என்ன அப்படின்றது வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து நிறைய விஷயம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு வந்து சூஸ் பண்ண விஷயத்துல ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அரோராவை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அரோரா நமக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது இன்ஜினும் டிஃபால்ட்டாக விட்டுட்டேன். டெவ் அண்ட் டெஸ்ட் எடுத்திருந்தேன். டிஃபால்ட்டான அட்மின் 1 2 3 பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தேன். அண்ட் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டாக வந்து விட்டுருக்கேன். நிறைய விஷயம் வந்து நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே நம்ம அரோராவை எடுத்திருக்கோன்ற ரீசன்னால நமக்கு வந்து மந்த்லி காஸ்ட் பார்த்தீங்கன்னா $211.70 வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த சர்வீஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் நம்ம யூஸ் பண்ணிட்டு டிலீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு டிலீட் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு நிறையவே பில் வரும். இன்கேஸ் நீங்க தெரியாம தான் விட்டுட்டீங்க, இந்த சர்வீஸை கிரியேட் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நிறையவே பில் வரும். நீங்க இதை பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே கான்சியஸா இருக்கணும் நம்ம அமேசான் இந்த AWSோட ஒர்க் பண்ணும்போது. ஸோ நான் இப்போ வந்து கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு கிரியேட் ஆன உடனே பாத்தீங்கன்னா இப்போ கிரியேட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. பட் ஆனா கிரியேட் ஆகும் போதே இங்க நமக்கு ஆனி அரோரான்றது நமக்கு மெயின் ரீஜனல் கிளஸ்டரா வந்திருக்கு. அண்ட் வந்து ஆனி அரோரா இன்ஸ்டன்ஸ் 1 ஒரு விஷயம் ரீடர் இன்ஸ்டன்ஸ்ல ஆயிருக்கு. ஸோ நான் வந்து ஒரே ஒரு டேட்டா பேஸ் தான் கிரியேட் பண்ணேன். பட் ஆனா நமக்கு கிரியேட் ஆகும் போதே பாத்தீங்கன்னா கிளஸ்டரிங் கான்செப்ட்ல தான் கிரியேட்டே ஆகுது. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் வந்து நம்மளோட நோட்ஸ்ல போட்டிருந்தேன். நமக்கு அரோரா யூஸ் பண்றது மூலமா கிளஸ்டரிங் கான்செப்ட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இங்க வந்து நமக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இது கிரியேட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மைனஸ் சிம்ல கிளிக் பண்ணோம்னா இது வந்து ஒரே ஒரு இது இருக்கிற மாதிரி காட்டும். அண்ட் வந்து இந்த பிளஸ் சிம்ல கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து அதுலயே பார்த்தீங்கன்னா ரீடர்னு ஒரு விஷயம் கிரியேட் ஆகும்போதே கிரியேட் ஆகிட்டு இருக்குன்றது நமக்கு ஷோ ஆகுது. அண்ட் வந்து நம்ம மெயினாக கிரியேட் பண்ணது வந்து ரீஜனல் கிளஸ்டரா வந்து ஆக்ட் ஆகுதுன்றதையும் அவங்க வந்து ரோலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளஸ்டரிங் கான்செப்ட் இருக்கிறது மூலயமா நமக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குளோனிங் கான்செப்ட் அப்படின்றது நான் வந்து பாக்குறேன். ஸோ குளோனிங்ன்றது பேசிக்கா நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வெர்ஷனிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு சர்வீஸ் மட்டும் தனியா நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு, டவுன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குன்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒரே ஒரு டேட்டா பேஸை மட்டும் க்ளோன் பண்ணி தனியா நம்ம வந்து S3ல ஸ்டோர் பண்ணிட்டு வேற ஒரு சர்வர்ல வந்து நம்ம போட்டு ரன் பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன ப்ராப்ளம்ன்றத ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிட்டு நம்ம மறுபடியும் நம்ம சர்வர்லயே போட்டு ரன் பண்ண விடலாம். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் வெர்ஷனிங் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ குளோனிங் வந்து எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா ட்ரபிள் ஷூட்டிங் பண்றதுக்காக தான். ஸோ இப்போ நான் வந்து குளோனிங் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அது கிரியேட் ஆயிடுச்சு, அவைலபிள் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு இருக்கு. அண்ட் நமக்கு வந்து ரீடர் இன்ஸ்டன்ஸ் இன்னும் கிரியேட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, அது கிரியேட் ஆகட்டும். ஸோ இப்போ அதுதான் வந்து நமக்கு குளோனிங்கோட பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம குளோனிங் எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டேட்டா பேஸை சூஸ் பண்ணிட்டு ஆக்ஷன்ல போயிட்டு இங்க பார்த்தீங்கன்னா கிரியேட் க்ளோன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம டேட்டா பேஸ் வந்து இன்னும் கிரியேட் ஆயிட்டு இருக்கிறதுனால நான் கிரியேட் க்ளோன் கொடுத்தேன்னா வராது. ஸோ இங்க பாத்தீங்களா the database must have status available in order to perform this action அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். பட் ஆனா நான் இந்த கான்செப்ட் எதுக்கு சொல்றேன்னா இப்படிதான் நம்ம வந்து கிரியேட் குளோனிங் வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றது சொல்றேன். அண்ட் அது மூலியமா நம்ம வந்து ஸ்டோர் ரீஸ்டோர் ஃப்ரம் S3ன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. லைக் நம்ம குளோனிங் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை S3ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம S3ல இருந்து திரும்பவும் அதை இங்க நம்ம ரீஸ்டோர் பண்றதுக்கான ஆப்ஷனும் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நான் இங்க வந்து ஆக்சுவலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ இங்க கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா ரீஸ்டோர் ஃப்ரம் S3 அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா S3ன்றது பேசிக்கா நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டா வந்து இங்க அமேசான்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம க்ளோன் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு டேட்டாபேஸை நம்ம S3குள்ளாடி போட்டுட்டு அண்ட் ஃபியூச்சர்ல நமக்கு தேவைப்படும் போது அதை வந்து நம்ம திரும்ப ரீஸ்டோர் ஃப்ரம் S3ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம S3ல போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஒரு க்ளோனை நம்ம வேற ஒரு சர்வர்ல போட்டு அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ரீஸ்டோர் ஃப்ரம் S3 ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிராஸ் ரீஜியன் ரீட் ரெப்ளிகா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை நம்ம இங்க வந்து பார்க்கலாம். இல்ல ஆக்ஷன்ல போனீங்கன்னா இங்க வந்து நமக்கு கிராஸ் ரீஜியன் ரீட் ரெப்ளிகா இருக்கு அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ பொதுவா இந்த கிராஸ் ரீஜியன் ரீட் ரெப்ளிகா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரீட் ரெப்ளிகான்றதே பாத்தீங்கன்னா இன்னொரு ஸோ ரீடருக்கு தனியா ரைட்டருக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கும்போது நமக்கு வந்து சர்வர் இனிமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இன்கேஸ் நமக்கு இந்த ஒரு ரீஜன்ல லைக் ஓஹியோ ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட நம்ம வேற ஒரு ரீஜன்ல போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்னைக்குமே நமக்கு டவுன் டைம் இல்லாம அவைலபிளா அப் டைமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நமக்கு வந்து இங்க இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸோ கிராஸ் ரீஜன் ரீட் ரெப்ளிகா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம என்னபிள் பண்றது மூலியமா இப்போ நான் வந்து ஓஹியோ ரீஜன்ல என்னோட ரீட் ரெப்ளிகா இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்னொரு வெர்ஜினியா ரீஜன்லயோ இல்ல வேற எங்க வேணாலும் நம்ம வந்து இன்னொரு ரீட் ரெப்ளிகா கிரியேட் பண்றது மூலியமா நம்மளோட சர்வர் டவுன் டைம் இல்லாம எப்பவுமே எண்ட் யூசருக்கு வந்து அவைலபிளாவே இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டாக தான் அந்த ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஆட் ரீடர். ஸோ இங்கேயே நமக்கு வந்து ஆல்ரெடி ரீடர் வந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸா நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. பட் ஒரு ரீடர் நமக்கு இன்கேஸ் பத்தல இன்னொரு ரீடர் தேவைப்படுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஆட் ரீடர் இன்னொரு ரீடர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இந்த மெயின் கிளஸ்டரை கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷனுக்கு போயிட்டு நமக்கு இங்க ஆட் ரீடர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீடர் ஆட் பண்றதுக்கான அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபைனலா நம்ம வந்து இங்க ஆட் ரீடர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இன்னொரு ரீடரும் ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நிறையவே நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த அரோரா அப்படின்றத சூஸ் பண்றது மூலியமா நமக்கு கிடைக்குது. அண்ட் ஃபைனலா நம்ம பாக்குறது ஆட் ரெப்ளிகா ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இந்த ரெப்ளிகாவே நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரீட் ரெப்ளிகா வந்து கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா அதை நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பண்றது மூலியமா இன்கேஸ் நம்மளோட சர்வருக்கு வந்து டிராஃபிக் ரொம்ப அதிகமா வந்து ஹேண்டில் பண்ண முடியாம இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் அப் ஆகிக்கிறது மூலியமா நமக்கு வந்து என்ன ஆகும்னா டவுன் டைமே இல்லாம எண்ட் யூசருக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த அரோரா பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு சர்வீஸாகவும் இருக்கு. ஆனா இதை யூஸ் பண்றது மூலமா நமக்கு பிசினஸஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும். அவங்க எண்ட் கஸ்டமர்ஸ் யாரையுமே லூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம
ஒரு பிஸ்னஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த அரோரா வந்து இன்னும் நமக்கு கிரியேட்டிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. பட் இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த அரோராவை யூஸ் பண்ணி எதுவுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த அரோராவை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட் வரும் அப்படின்றதுனால இதுக்குள்ளே நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதே விஷயத்தையே நம்ம வந்து நம்மளோட நார்மல் MySQLையும் ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது, அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாம் சேம் தான். ஸோ அதனால நம்ம வந்து இந்த விஷயத்த இந்த கான்செப்ட் எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட இன்னைக்கு வீடியோட மோட்டிவேஷன். ஸோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம இதை delete பண்ணிட்டு இன்னைக்கு வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்ம இது இன்னும் கிரியேட்டே ஆகி முடியல, பட் அதுக்கு முன்னாடியே நான் delete பண்ண போறேன். ஸோ delete அப்படின்னு கொடுத்துட்டு delete me அப்படின்றத காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ delete ஆயிடுச்சு. ஸோ டெலிட்டிங் வந்தோடனே அடுத்தது நம்ம வந்து ரீஜனல் கிளஸ்டரை கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷனுக்கு போயிட்டு delete கொடுத்தோம்னா இதில் வந்து கிரியேட் ஃபைனல் ஸ்னாப்ஷாட் நமக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் ஐ அக்னாலேஜ் கொடுத்துட்டு இங்கேயோ நம்ம delete me அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து டிபி கிளஸ்டர் delete ஆயிடும். ஸோ எல்லாமே நமக்கு டெலிட்டிங் ப்ராசஸில் வந்துடும். ஸோ இதுவும் delete ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்ல பார்க்கலாம். என்னோட எஜுகேஷன் கண்டென்ட், அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் என்னோட வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர் கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் என்னோட யூடியூப் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நிறைய பேருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படுறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.